திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 27. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 26வது பகுதியை பார்த்தோம். இன்று 27வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு மனைவி பார்வதி தொடர கூடத்துக்கு வந்த சபாபதி பிள்ளை சைவ சபையோர்களோடு சோமு செட்டியார் வீட்டுக்குள் நுழைவதை கண்டார். அவர்களை கண்டதும் முகம் மலர எதிர்கொண்டு சென்று, வாருங்கள் செட்டியாரே, வாருங்கள், எல்லோருக்கும் வந்தனம் என்று வரவேற்று வணங்கினார் சபாபதி பிள்ளை. அவர்களும் அவருக்கு வந்தனம் வந்தனம் என்று கூறி பதிலுக்கு அவரை வணங்கினார்கள். வாருங்கள், உள்ளே போகலாம் என்று அவர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு கூடத்துக்கு வந்த சபாபதி பிள்ளை அவர்களை கண்டு வியப்போடு கூடிய முகமலர்ச்சியுடன் அடக்கத்தின் உருவமாக நின்று கொண்டிருந்த பார்வதியிடம், பார்வதி, ஜமுக்காலத்தை எடுத்து வந்து கூடத்தில் விரித்து போடு, செட்டியாரும் சைவ சபையோர்களும் அமரட்டும் என்றார் சபாபதி பிள்ளை. சரி சுவாமி என்று பார்வதி உடனே உள்ளே சென்று ஜமக்காலத்தை கொண்டு வந்து கூடத்தில் விரித்து போட்டுவிட்டு கதவோரம் சென்று பணிவுடன் நின்று கொண்டாள். சபாபதி பிள்ளையை அவர்கள் எல்லோரையும் பார்த்து முருவளித்து, அருள் கூர்ந்து அனைவரும் இப்படி அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சபாபதி பிள்ளை. அவர்கள் எல்லோரும் ஜமக்காலத்தில் உட்கார்ந்தார்கள். அப்போது சபாபதி பிள்ளை பார்வதி என்று மனைவியை அழைத்தார். ஒதுங்கி நின்று இருந்த பார்வதி சற்று முன் வந்து, சொல்லுங்கள் சுவாமி என்றாள். அவளுக்கு செட்டியாரை காட்டி, இவர்தான் நம்மை ஆதரிக்கும் வள்ளல் ஸ்ரீமான் சோமு செட்டியார், பெரியவர் அவர், பெரிய வணிகர் இவர் என்று அறிமுகப்படுத்தினார் சபாபதி பிள்ளை. உடனே பார்வதி செட்டியாரை வணங்க பதிலுக்கு அவரும் அவளை வணங்கினார் செட்டியார். பிறகு சபாபதி பிள்ளை மற்றவர்களையும் அவளுக்கு காட்டி, பார்வதி, இவர்களெல்லாம் செட்டியாரை சார்ந்த சைவ சபையோர்கள், தெய்வ கைங்கரியத்துக்காக உதவும் உபகாரிகள், தன்வந்தர்கள் என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். அவர்களையும் பார்வதி வணங்க பதிலுக்கு அவர்களும் பார்வதியை வணங்கினார்கள். சம்பிரதாய அறிமுகங்கள் முடிந்ததும் பழையபடி பார்வதி கதவோரம் ஒதுங்கி நின்று கொண்டாள். சபாபதி பிள்ளை மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். செட்டியார் தலைமையில் எல்லோரும் ஒன்றாக வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ விசேஷம் போல் தெரிகிறது என்றார் சபாபதி பிள்ளை. ஆமாம் ஆமாம் என்று சபையோர்கள் அவர் கூறியதை ஆமோதித்தார்கள். அப்போது சோமு செட்டியார் குறுக்கிட்டு பவ்யமாக, வேறு ஒன்றுமில்லை, தங்கள் தம்பி சின்னவர் ராமலிங்கம் சம்பந்தமாகத்தான் பேச வந்தோம் என்றார். தம்பி சின்னவர் ராமலிங்கம் சம்பந்தமாகத்தான் பேச வந்தோம் என்றார் செட்டியார். செட்டியார் மெல்லத்தான் செய்தியை சொன்னார். ஆனாலும் சபாபதி பிள்ளை பதறிப்போனார். அந்த பதற்றத்தோடு குழப்பமும் சேர்த்து பார்வதியையும் தொற்றிக்கொள்ள அவர் பரிதாபமாக செட்டியாரை பார்த்து, மன்னிக்க வேண்டும் செட்டியார் அவர்களே, நேற்று எனக்கு உடம்புக்கு முடியாததால் தான் தம்பியை அனுப்பி வைக்க வேண்டியதாயிற்று. அவனால் பூஜைக்கு ஏதேனும் குறை ஏற்பட்டு விட்டதோ என்று கேட்டார் சபாபதி பிள்ளை. சபாபதி பிள்ளையின் பேச்சில் இருந்த பதற்றமும் சந்தேகமும் சோமு செட்டியாருக்கு நன்றாகவே புரிந்தது. அவர் அவரை சமாதானப்படுத்தவும் ராமலிங்கத்தின் பெருமையை சொல்லவும் முனைந்தார் செட்டியார். குறையொன்றுமில்லை பிள்ளைவாள், ஓர் அற்புதமான ஞானப்பிள்ளையின் அமுத மொழிகளை கேட்கின்ற வாய்ப்பினை அல்லவா தாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டீர்கள் என்று ஆனந்தப்பட்டார் செட்டியார். அது கேட்டு சபாபதி பிள்ளை தன் பதற்றத்துக்கு காரணம் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொண்டார். அதனால் அவருக்கு சற்றே ஆறுதல் ஏற்பட்டது. இருந்தாலும் ஒருவித குழப்பத்துடன் அவர், ஐயா செட்டியாரே, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் சபாபதி பிள்ளை. உடனே சோமு செட்டியார் உற்சாகத்தோடு, தாங்கள் முற்பிறவில்
பெரிய புண்ணியம், அதாவது தவம் செய்திருக்க வேண்டும் நீங்கள். அதனால்தான் இத்தனை அபார ஞானமுள்ள ராமலிங்கத்தை தம்பியாக பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றோம் நாங்கள் என்றார் செட்டியார். சபாபதி பிள்ளைக்கு இன்னும் குழப்பம் தீரவில்லை. தாங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை. நேற்றைக்கு தம்பி அங்கே என்னதான் செய்தான்? தயவு கூர்ந்து விளக்கமாக எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டுக்கொண்டார் சபாபதி பிள்ளை. உற்சாகம் மாறாமலேயே செட்டியார், தாங்கள் சொல்லி அளிப்பது போல் தங்கள் தம்பி நடராஜர் படத்துக்கு தீபாராதனை காட்டி பூஜை செய்துவிட்டு சில பெரிய புராணம் பாடல்களை பாட உற்சாகம் மாறாமலேயே செட்டியார், தாங்கள் சொல்லி அனுப்பியது போல தங்கள் தம்பி நடராஜர் படத்துக்கு தீபாராதனை காட்டி பூஜை செய்துவிட்டு சில பெரிய புராண பாடல்களை பாடி முடிக்கப் போகிறார் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அவரோ அதையெல்லாம் செய்துவிட்டு சம்பந்தர் சரித்திரத்தை பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்றார் சோமு செட்டியார். சபாபதி பிள்ளைக்கு இப்போது குழப்பம் தீர்ந்தது. ஆனால் அவரை ஆச்சரியம் பற்றி கொண்டது. அடாடா, அப்புறம் என்று வியப்போடு கேட்டார் சபாபதி பிள்ளை. அப்புறம் என்ன அப்புறம்? அனுபவமிக்க புராணிகரின் பிரசங்கத்தை காட்டிலும் சின்னவர் செய்த பிரசங்கம் அற்புதமாக இருந்தது. நேற்று அவர் சம்பந்த சரித்திரத்தில் 300 மொழிகளை மட்டுமே பிரசங்கித்தார். அதை கேட்ட சபையோர்கள் எல்லோரும் மெய்மறந்து போனார்கள். விஷய ஞானம் மிக பெரிசு. குரலில் அந்த குழைவும் சொல்வதில் அந்த தெளிவும் ஆஹா யாருக்கு வரும் என்று ராமலிங்கத்தின் பிரசங்க சிறப்பை புகழ்ந்துரைக்க சோமு செட்டியார் உடனே மிகவும் பணிவோடு, தாங்கள் வந்த நோக்கத்தின் முன்னுரையாக அதனால்தான் தங்களின் ஒரு வேண்டுகோளை வைக்க எல்லோரும் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்றார் சோமு செட்டியார். செட்டியார் ஒரு வேண்டுகோள் என்றதில் சபாபதி பிள்ளைக்கு ஏதோ புரிந்தது, கொஞ்சம் புரியாமலும் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்லுங்கள் செட்டியாரே சொல்லுங்கள் என்றார். சோமு செட்டியார் ஒரு கணம் மௌனம் சாதித்துவிட்டு மெல்ல தடைந்த குரலில், முதலிலேயே கேட்டுக்கொள்கிறோம், சொல்லுகின்ற விஷயத்தை கேட்டு தாங்கள் தயவு கூர்ந்து வருத்தப்படாதிருக்க வேண்டும் என்றார் அவரிடம். சொல்றதை கேட்டு எதனா வருத்தப்பட போறீங்க, வருத்தப்படாதீங்கன்னு முன்னாடியே செட்டியார் சொல்லிட்டார். உடனே சபாபதி பிள்ளை சரி சொல்லுங்கள் என்று அரைமனதோடு தலையாட்டினார் சபாபதி பிள்ளை. சபாபதி பிள்ளையிடம் தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்வதற்கான தெம்பு சோமு செட்டியாருக்கு வந்தது. அதனால் அவர் தயக்கமின்றி தெளிவான குரலில், வேறொன்றுமில்லை பிள்ளைவாள், சின்னவர் இனிமேலும் தொடர்ந்து நமது வீட்டில் பிரசங்கம் செய்ய வேண்டும். இது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டுமில்லை, சபையோர்கள் விருப்பமும் இதுதான். தயவு கூர்ந்து தாங்கள் இதற்கு ஆட்சேபனை சொல்லக்கூடாது என்று பிள்ளையிடம் வேண்டிக் கொண்டார். அதாவது சபாபதி பிள்ளையிடம் வேண்டிக் கொண்டார். இதுவரை பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டிருந்த பார்வதி செட்டியார் கூறியதை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அதே உணர்வுதான் சபாபதி பிள்ளைக்கும் ஏற்பட்டது. அவர் சிறிது நேரம் மௌனமாக எதையோ யோசித்துவிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவராக இருந்தாலும் சற்றே வருத்தம் மேலிட, அப்படியா சொல்கிறீர்கள் என்று செட்டியாரிடம் கேட்டார். மீண்டும் நாளைய திருவருட் பிரகாச வள்ளலாரின் தொடரில் சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.